Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்க ப்ளவுஸோட டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கான டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா என்னால் பேக் நெக் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இதே ஃப்ரண்ட் நெக் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியும். அதனால் நான் ஃப்ரண்ட் நெக் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதே மெத்தடில் தான் நம்ம வந்து பேக் நெக்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்து முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்போவுமே 2 பீடாக தான் போடணும். ஓகேவா? அப்போ தான் நீட்டாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு லைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பீட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கட் பீட் வந்து 1, அதாவது சிங்கிளாக தான் கொடுக்கணும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு லைன் என்ன பண்ணுறோம், சுகர் பீட்ஸ் கொடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு 3/4 இன்ச் வேணும்னா 3/4 இன்ச், 1 இன்ச் வேணும்னா 1 இன்ச், அது மாதிரி கேப் உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன்ஸ், அதனால் நான் வந்து நார்மல் நீடியில் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஸ்டோனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரவுண்டாக சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா மறுபடியும் லைன் ஷேப்பில் 4 லைன் சுகர் பீட், ஒரு பேல் பீட், அகைன் ஒரு சுகர் பீட். சுகர் பீட்ஸ்க்கு மேலே ஒரு 3 mm ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm ஒரு சுகர் பீட்டு, 3 ஒரு புட்டா ஷேப்பில் நம்ம கொடுத்துக்குறோம். ஓகேவா? ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணமோ சேம் மெத்தட் தான் பேக் நெக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லீவ் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 3 லைன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்குறோம். ஓகேவா? நம்ம எப்படி நெக்குக்கு பண்ணமோ சேம் மெத்தட் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் மட்டும் ஸ்லீவில் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும், அவ்வளோதான். அகெயின் மறுபடியும் ஒரு லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது 2 தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு கட் பீட் கொடுக்குறோம். அதே மெத்தட் தான் நெக்குக்கு எப்படி பண்ணமோ சேம். அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் பீட் கொடுத்துக்குறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவில் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டி எப்படி ரவுண்டாக நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே புட்டா ஒர்க் மாதிரி கொடுத்தோமோ சேம் அதே ஒர்க்கை தான் இதுலேயும் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவோட சென்டரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் பீட் கொடுத்துக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து 3 mm பீட் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 mm கொடுத்த பிறகு பேல் பீட், அகெயின் ஒரு லைன் சுகர் பீட், அகெயின் 3 mm பீட், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஃபிட் பண்ணுறோம். ஓகேவா? புட்டாஸ் தேவைப்படுற இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஹேங்கிங் பண்ணுறதுக்கு நார்மல் கையூசி தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? இது பெரிய டைப் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. உங்கள்கிட்ட என்ன நீடில் இருக்கோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கஸ்டமர் இந்த க்ரீன் கேட்டதுனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹேங்கிங்ஸ் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் அவுட்லுக் இது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் வந்து 1500 வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஹேங்கிங்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.